குட்டிச்சி குட்டிச்சி என்ன பார்த்துட்டா ஏமா? ஏய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. என்னம்மா? என்ன என்னண்ணா என்ன எதுக்கு வந்த? எதுக்கு வருவேன் வீட்டுக்கு? ஏமா உன்னை பார்க்க தான் வருவேன் நான். ஆமாம் பார்க்க தான் வருவேன். நேற்று போட்டு புரட்டி புரட்டி அடிச்சு விட்டு ஏமா இன்னைக்கு வந்து பார்க்க வரியா? நீ பார்க்க ஆமா நான் உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். நைட்டு போட்டு அந்த அடி அடிச்சு திட்டினேன். எங்க ஒருக்கா சொல்லு. நைட்டு போட்டு அந்த அடி அடிச்சு திட்டினேன். மறுக்கா சொல்லு. நைட்டு போட்டு அந்த அடி அடிச்சு திட்டினேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையனு? காலைல வந்து அப்படியே வந்து பேசிட்டியே, எப்படிமா அது? வேற வழி, பக்கத்து போய் தானே கிடக்கும் அப்படின்னு எல்லா பொம்பளைங்களையும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன புருஷன் பண்ணாலும் சரிதான், நம்மளுக்காக தான் எல்லா பொம்பளையும் வாழ்றதுனாலதான் இல்லை இங்க எல்லா வீட்டு குடும்பமும் புருஷன் முன்னாடி பிள்ளைங்கன்னு இருக்கு. ஒரு பொம்பளை நினைச்சான்னு வச்சுக்கோ புருஷன் பிள்ளை வேணான்னு, அவதான் முன்னுதாரணமா இருப்பா. அம்புட்டு பெத்துக்கோ. எல்லாம் என்ன சரி நம்ம புருஷனாச்சே என்ன ஆடிக்கிட்டு தெரியுற? நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. நம்ம புருஷனாச்சே, போனாலும் வந்தாலும் நம்ம புருஷன் தான். நம்ம பிள்ளைங்களாச்சே, பேசினாலும் வச்சா நம்ம பிள்ளைங்க தான். எல்லா ஒரு ரோட்ல தெரியுற. ஆனா அந்த அம்மா அப்பாட்ட போய் கேட்டு பாரு, ஏம்மா உங்க பிள்ளைங்க உங்களை விரட்டி விட்டுருச்சு, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, ஐயோ என் பிள்ளைய சபிச்சிடாதம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பொண்ணை புருஷன் விரட்டி விட்டானா பாரு, அம்மா ஐயோ என் புருஷன் நல்லா இருக்கணும், என் புருஷனுக்கு ஒன்றா இருக்கக்கூடாது. ஒரு புருஷனுக்கு முடியலன்னு இப்படி 2 நாள் காய்ச்சல படுத்துட்டா பொம்பளை மஞ்சள் சேலை எடுத்து கட்டிக்கிட்டு கோயிலா போய் மண்ணு சோறு திங்கவும் அங்க பிரதேசனம் பண்ணவும் இருக்காளுங்க. இப்படி கல்லஞ்ச காரியம் கடவுளா பொம்பளைங்களை சாரி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கல்லஞ்ச காரங்களா கடவுள் ஆம்பளைங்களை படைச்சிட்டாரு, இலகுற மனசா பொம்பளைங்களை படைச்சிட்டாரு. வாயிலே வந்துச்சு பத்தியா? கல் நெஞ்ச புடிச்சவதான் பொம்பளை. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயி போச்சு. ஆவும் உனக்கு ஏன் இது? இப்ப நான் உன்கிட்ட என்ன பேசுனேன்? பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். எங்க பக்கத்துல வராத நேத்த நீ என்ன சொன்ன? நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டேன். என் பிள்ளைங்களுக்காக தான் இந்த வீட்டுல இருக்க. இஷ்டம் இருந்தா இருக்க, இல்லன்னா ஒரு வேலை வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு காசை கொடுத்துலாம். கத்தாதம்மா, ஃபர்ஸ்ட் நாய் மாதிரி கத்தாதம்மா. புருஷன் பொண்டாட்டி சண்டையில நைட்டு சண்டை போடுவாங்க, காலைல கொஞ்சிக்குவாங்க. ஆமா கொஞ்சுறாங்க. எங்க அவன் பொண்டாட்டிய கொஞ்சம் அடுத்தவன் பொண்டாட்டிய தான் கொஞ்சுறாங்க. அல்ல நான் வெளியில சொல்லாம நான் கட்டிச்சிட்டா குடும்பம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வெளியில எல்லாம் சொன்னா நாரி போயிரு நாய். அவ்வளவுதான். என் பிள்ளைங்களுக்காக இந்த வாழ்க்கைய வந்து பிள்ளைங்க நான் வராம எப்படி பிள்ளைங்க வந்துச்சு? நான் வராம நீ பெத்துருவியா? ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த நெஞ்செழுத்தெல்லாம் பேசாத, இழைச்சு போயிட்டு அழுது இறங்கி போகுது. இங்க பாரு குட்டிச்சு, இந்த அழுதுட்டு இந்த எங்க அம்மாவுக்கு போன் அடிச்சா அப்படிதான் இருப்பாரு. பேசாண்டு இருங்குது நம்மளுக்கு. ஆவுனா என்னம்மா ஆம்பளைங்கிற என்ன? ஆம்பளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பொண்டாட்டியோட புருஷன் மட்டும்தான் எல்லாத்து மேலயும் பாசம் வச்சிருப்பா. அதுவும் பொண்டாட்டி மேல உயிரே வச்சிருப்பான். ஆமா உயிரே வச்சிருப்பான். அதுதான் குடிச்சிட்டு வந்து உப்புமா அடிக்கிறான் உதைக்கிறானா? அவன் ஏன் அடிக்கிறான் உதைக்கிறான்? உரிமை இருக்க இடத்துல தான் எல்லாமே செய்ய முடியும். கோபம் இருக்க இடத்துல தான் குணமும் இருக்கும். பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா புருஷன் உயிரே விடுவாமா, தெரியுமா உனக்கு? நல்லா விட்டாங்க. கிட்னி பிரச்சனை வந்தா கூட ஒரு கிட்னி கொடுத்து உதவாமா. யார் சொன்னது? கிட்னில இருந்து சட்னில இருந்து எல்லாத்தையும் தருவாமா புருஷன். என்ன தண்ணி வச்சு அழுவி போயிடுச்சு, அதை ஏன் தந்துட்டு இருக்கணுமே தான் உட்கார்ந்துருக்காங்க. நீ அப்படியே நல்லா மழுப்பி பூசி மொழிவி வச்சிடாத. போ வேலையை பார்த்துக்கிட்டு எரிச்சல் ஆகாம. நான் பொட்டு சுட்டா இருக்கிறனாலதான் உன் கௌரவத்தை பறக்க விடாம இருக்கேன். ஆமா இல்லன்னு வச்சுக்கோ சந்தி சிரிச்சு போயிரு. என்னை போய் வெளியில எல்லாம் போய் கேட்டு பாரு, ஐயோ பானு புருஷன் அவ குடியாரத்தை குடிச்சிட்டு தெருவுல வந்து பானு புருஷங்கிற பட்டத்தை வாங்கி கொடுத்தது. ஆமா பெரிய இந்த பட்டம். ஆமா ரோட்ல போறப்ப என்ன
மொட்டைப்பையன் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன சொல்றாங்க, பானு புருஷன் அப்படின்னு கௌரவமா சொல்றாங்கல்ல. ஸ்கூலு பக்கம் போ, அவங்க அப்பா அசத் அப்பா அப்படி சொல்றாங்கல்ல. நல்லா வந்துடுற எரிச்சல. ஏமா இதுக்கெல்லாம் காரணம் யாருமா? நான் தானம்மா. என்ன காரணம்? என்ன காரணம்? அப்படி பிரச்சனைக்கு காரணம் நீ தான். ஒரு நாள் அதை நிம்மதியா ஒரு சந்தோஷமா வச்சிருக்கியா சொல்லு. எப்ப பாரு குடிச்சுட்டு வந்துட்டு வம்பெழுத்துக்கிட்டு காலையில ஆனா எதுவும் நடக்காத மாதிரி. ஆம்பளை குடியாரன் ஆக்குறதே உங்க மாதிரி பொம்பளை தான். ஆமா, இது எல்லா பொம்பளையும் ஆம்பளை எதுக்கு சொல்றீங்க? நான் குடிக்கிறது காரணம் நீ தான். என்ன அப்படி பொம்பளை செஞ்சுட்டா? ஊத்தி வாயில மல்லாக்கப்பட்டு ஊத்துனால நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் குடும்பத்தை. எதுக்கு என் பின்னாடியே சுத்துற? பின்னாடி சுத்தாம யார் பின்னாடி சுத்துறது? சண்டை போட்டாலும் நீ தானே என் செல்லம். உடனே வந்துட்டேன் பாட்டிங்கிறது பொழுது போய் சண்டை சேர்ந்துக்கணும். அந்த ஒரு கருத்துக்காக இருக்கேன். நான் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. நல்லபடியா நம்ம புருஷனோட வாழ்ந்து அதுதானே எனக்கு தெரியுது. 4 பேர் மதிக்கத்தக்க வாழணும்னு நான் தான் உன்னை மதிக்க வைக்கிறேன். என்ன நீ எங்க மதிக்கிற? ஊட்டாளுங்க முன்னால விட்டு கொடுத்து பேசுற. நான் ஒரு நாளாவது உன்னை விட்டு கொடுத்துருப்பேனா? என்ன விட்டு கொடுத்து உன்னை பேசி அப்படியே தள்ளி வெளில? ஆமா, என்ன வெளியில துரத்தினா மட்டும்தான். நான் என்னை துரத்தி பார்த்தேன். வரதட்சணை பேசுன்னு சொல்லி குடும்பத்தோட உள்ள தெளி வச்சு சட்டியோட வச்சு அப்படியாவது போய் நிம்மதியா இருக்கு. உன்கிட்ட கிடக்குறது ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. பேச வந்துட்டேன் எல்லாம் நாளா அப்படியே பேசாண்டு இருக்கேன். என்னைக்கு ஒரு பொம்பளை பொங்குறாளோ 2004 சுனாமி வந்த மாதிரி பொங்கிடுவா. டிப்ரஷனுக்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. பொங்கல் ஆக்கு, அதுக்கப்புறம் பொங்கலா மூடு. பேச்ச மாத்தாத. நேத்து நீ சண்டை போட்டனால இன்னைக்கு சமைக்கல. நைட்டு ஹோட்டல் கூட்டிட்டு போய் கிரில் சிக்கனும் பிரியாணியும் புகாரில பத்தியா கரெக்டா பிளான் பண்ணிட்டா. சண்டை போட்டா அடுத்த நாள் ஹோட்டல் கூட்டு போயிடுவானுங்கிறதுக்காகவே சண்டை போடுற நீனு. அதானே இதுதான் நடக்கிற பிளானு. ஏதாவது வேணும்னா புருஷன்ட்ட வேணும்னா ஏதாவது பிளான் பண்ணி சண்டை போட்டா அடுத்த நாள் அவன் சமாதானப்படுத்த வருவான். அடுத்து நம்ம கேட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவான் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தானே சண்டையை போடுறீங்க. சரி ஏதோ ஒண்ணு. பிரியாணியும் கிரில் சிக்கனும் எனக்கு தனியா ஒரு பிரியாணி எனக்கு 6 கிரில் சிக்கன். மீதி எல்லாம் உங்க பிள்ளைங்க என்னமோ வாங்கிக்கோங்க. பெருசா போய்கிட்டு இருக்கு.